ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேகே நகர் கிச்சன். நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா சாஃப்ட் ஐஸ்கிரீம் தான் பண்ண போகிறோம். அதாவது ஹோம் மேடில் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சாஃப்ட் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் பண்ண தேவையான பொருட்கள்: ஃபுல் க்ரீம் மில்க் வந்து 2 பாக்கெட் எடுத்திருக்கேன், 1 லிட்டர். வெனிலா எசன்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வந்து ஒரு 10-15 எடுத்து அதை வந்து நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி. 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1 கப் சுகர். வாங்க இப்போ ஐஸ்கிரீம் பண்ணலாம். இப்போ பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பால் ஒரு கொதி வரட்டும். பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ பால் வந்து கொஞ்சம் வந்து நல்லா வற்ற விடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நம்ம குல்பி செய்யணும்னா தான் ரொம்ப நல்லா வற்ற விடணும். இப்போ நம்ம சாஃப்ட் ஐஸ்கிரீம் தான் செய்கிறோம், அந்தளவுக்கு வற்ற விடணும்னு இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்ல பாலை வந்து வற்ற வச்சா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நட்ஸ் இதை வந்து உள்ளக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அரை மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காவை வந்து பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து குழந்தைங்க வந்து ஐஸ்கிரீம் கேட்டால் வந்து வெளியில் நீங்கள் வாங்கி தரதை விட நீங்கள் வீட்லேயே வந்து செஞ்சு தந்தால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். சளி, காய்ச்சல் இந்த மாதிரி வராமல் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து கடை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாக் உள்ள ஐஸ்கிரீமை வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தராமல் அவாய்ட் பண்ணிடுங்க. நட்ஸு, வெனிலா எசன்ஸ், சுகர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா கெட்டி ஆயிரும். நல்லா ஒரு கூழ் பதத்துக்கு வரும், அதான் ஸ்டேஜ். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இதுதான் ஸ்டேஜ். ஒரு கூழ் மாதிரி இருக்கும். இதை இப்போ நல்லா வந்து ஆற வச்சிடணும். நல்லா லைட்டாக கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம வந்து 3 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். மறுபடியும் இதை வந்து 3 hours ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். ஃபஸ்ட் டைம் 3 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோம். செகண்ட் டைமும் 3 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்து இப்போ மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடலாம். செகண்ட் டைமும் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்தாச்சு. எதனால நம்ம மிக்சியில் அடித்து எடுக்கிறோம்னா அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றும் போது இருந்த கன்சன்டன்சிக்கும் இப்போயும் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். இப்போ இதை வந்து 8 hours வந்து ஃப்ரீசரில் நம்ம வச்சிடணும். டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து மூட அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எயிட் hours வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சாஃப்டான வெண்ணிலா டைப் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.